ஃபீபாவின் இணையதள நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளிலே கூட நம்மதிலே வருகை தந்திருப்பவர்கள் மிஸ்டர் ஏ.எம். தேவராஜன் அவர்கள். இவர் MBA, இன்னுமாக MSc இன் கவுன்சிலிங் மற்றும் அட்வான்ஸ்ட் டிப்ளமோ இன் ஹியூமன் ரிசோர்ஸ் ஆகிய அநேக பட்டங்களை பெற்றவர். இவர் நம்மதில் இருப்பது பெரிய மகிழ்ச்சியான காரியம். நாங்கள் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம் பிரதர். இந்த நாளிலே கூட திரை நேரம் மற்றும் நல்வாழ்வு, ஸ்கிரீன் டைம் அண்ட் வெல் பீயிங் என்ற தலைப்பிலே கலந்துரையாட இருக்கிறோம். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்கு நேராக போவோம். பிரதர், உங்களிடத்துல நான் முதலாவது கேட்க விரும்புகிற கேள்வி என்னவென்றால், திரை நேரம் என்றால் என்ன, அது என்ன செய்கிறது? வாட் இஸ் ஸ்கிரீன் டைம் அண்ட் வாட் டஸ் இட் டூ? வணக்கம். திரை நேரம் என்பது முதலாவது ஆரம்ப காலகட்டத்தில் நாம் சினிமா பார்ப்போம், அந்த பழக்கம் இருந்திருக்கும். அதுதான் முதலாக வெண்திரை அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் நம்ம தொடர்ச்சியாக அதை திரை நேரத்தை நம்ம ஒதுக்கி அதுக்காக நாம் போயிட்டு வருவோம். அதன் பிறகு நம்மள ஐடி ஃபீல்டு இப்படி டெவலப்மெண்ட் இது ஆன பிறகு கம்ப்யூட்டரில் அவங்க திரை நேரத்தை செலவு பண்ண ஆரம்பித்தாங்க. அதற்கு அதை சைமல்டேனியஸாகவே உங்களுக்கு டிவி எல்லாம் வந்துச்சு. அது சின்ன திரை அப்படின்னு சொல்லி நம்ம அதுக்கு சில ப்ரோக்ராம்ஸு, சில சினிமா அப்படி பார்க்க ஆரம்பித்தோம். அதன் பிறகு இப்போ இருக்கிற அட்வான்ஸ்டு டெக்னாலஜியில் நம்ம எல்லாருக்குமே கையில் மொபைல் ஃபோன் இருக்குது. ஸோ அதனால் நாம் யூஸ் பண்ணுற நேரத்தை அந்த திரைக்காக எவ்வளவு செலவிடுகிறோமோ அதுதான் நம்ம திரை நேரம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுகிறோம். அதாவது மொபைலில், வாட்ஸ்அப்பில், அது எந்த இதாக இருக்கலாம். ஆனால் நம்ம யூஸ் பண்ணுற டைம், எவ்வளோ டைம் நம்ம வாட்ஸ்அப்பில் யூஸ் பண்ணுறோம், இல்லை இந்த மொபைல் எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணுறோம், கம்ப்யூட்டர் எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணுறோம், டிவி எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணுறோம், ஆஸ் யூஷுவல் சினிமா தேட்டர் போகிறோம், இதுதான் நம்ம திரை நேரம்னு சொல்கிறோம். அதே நேரத்தில் அடுத்ததாக அது இப்படி இன்னைக்கு சமுதாயத்தில் அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. எல்லார் கையிலையும் அந்த டிவி, எல்லார் வீட்லேயும் டிவி, எல்லாருடைய கைகள்லையும் மொபைல் ஃபோன், எப்படி திரை நேரம் நாளுக்கு நாள் சமுதாயத்தில் அதிகரித்து கொண்டே வருது. அடுத்த கேள்வி, இந்த நவீன வாழ்க்கையில் வெவ்வேறு வயதினரிடையே திரை நேரத்தின் பரவல் அல்லது பரப்பு தன்மை குறித்து சொல்ல முடியுமா? சொல்லலாம் பிரதர். திரை நேரம் இப்போ ஒரு காலகட்டத்தில் வேலை செய்கிறவர்கள் மட்டும் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணாங்க. அப்புறம் வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் மட்டும் டிவி பார்த்தாங்க. அதன் பிறகு பள்ளியில் மாணவர்கள் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணாங்க. ஆனால் இப்போ எல்லார் கையிலையும் இது ஒரு அத்தியாவசிய பொருளாக மாறிவிட்டது. அது மாத்திரமல்ல, நமக்கு நன்மைக்காக சில முக்கிய நிகழ்ச்சிக்காக, நியூஸுக்காக அப்படி பார்க்க ஆரம்பிச்ச நம்ம இன்னைக்கு அது இன்ச்சு பை இன்ச்சா ஸ்க்ரீன் டைம் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வந்துகிட்டு இருக்கு. இப்போ இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா யார்கிட்டையும் மொபைல் இல்லாதவர்கள் யாராவது இருக்காங்களான்னு பார்த்தா 100க்கு 95% எல்லாம் மொபைல் இருக்கும். ஒரு 2% இல்லை ஒரு 1% பேர் தான் மொபைல் இல்லைன்னு சொல்லக்கூடிய நிலைமைக்கு இன்னைக்கு உருவாயிட்டு இருக்கு. இந்தியா மற்ற நாடுகளை பார்க்கலும் இந்தியாவில் அதிகமாக மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க, அதிகமான நேரத்தை திரையில செலவிடுறாங்க. இந்த பரவல் எல்லா வயதினரிடையும் கடந்து வந்திருக்கு. வயதானவர்கள் முதல் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை வீட்டுல இருக்கிற மனைவிமார்கள் அனைவருமே மொபைல் ஃபோனுக்கு இன்னைக்கு ஒரு என்ன சொல்ல போனா ஒரு அடிமைத்தனங்கிற லெவலுக்கு வந்துட்டாங்க. அது இல்லாம இருக்க முடியாதுங்கிற லெவல சூழ்நிலையில இருக்கிறாங்க. நல்லா சொன்னீங்க. இந்த அதிக திரை நேரம் குழந்தைகளின் மூளைக்கு என்ன செய்கிறது? வாட் டஸ் இட் டு when have much screen time? கண்டிப்பா ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் யூஸ் பண்ணும்போது எந்தவித பாதிப்பும் ஏற்பட வாய்ப்பு இல்லை. ஆனா அதே அவங்க அதுல ஒரு ரொம்ப நேரம் கேம்ஸோ, அதிக நேரத்தை திரை நேரத்தை அவங்க ஒதுக்கி அவங்க அதுக்காக பிரயாசப்பட்டாங்கன்னா நிச்சயமா அது கண்கள் வழியாக போய் நம்ம உள்ள இருக்கிற மூளையில இருக்கிற பதிவுகள்ல பதிவு செய்து அதன் மூலியமான அநேக தூண்டல்கள், அவர்களுடைய உணர்ச்சி தூண்டல்கள்னு சொல்லுவாங்க. அதாவது அது இப்போ ஒரு குழந்தை ஒரு சண்டை படத்தை பார்த்து ஒரு கொலை செய்கிறத பார்த்தா அது மனதுல பதிஞ்சு அவர்களும் ஒரு சண்டை போடும்போது ஒரு கொலைத்தனமான ஆக்ரோஷமான ஒரு சண்டையை போடுறத நாங்க சைக்காலஜிக்கலா பாக்குறோம். அது ஏன்னு கேட்டா அது ரீசன் என்ன சொல்றாங்கன்னா, எதை கண்ணால பாக்குதோ அது அவன் மூளையில அது ரிஜிஸ்டர் ஆகி அதன்படி தானும் அதை
செய்ய வேண்டும். அதை போல மனசை வந்து தூண்டப்படுறாங்க. இப்படி பல விதமான பிரச்சனை போராட்டங்களுக்கு எல்லாமே வந்து சைக்கலாஜிக்கலா வந்து சொல்றாங்க. இதுக்கு முக்கிய காரணமே வந்து இவங்க பார்க்குற சோசியல் இன்ட்ராக்ஷன், இவங்க பார்க்குற சோசியல் மீடியாஸால வர்ற பிரச்சனைன்னு சொல்லி இன்னைக்கு ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சு வெளியிட்டுக்கிட்டே இருக்காங்க. அதனால நிச்சயமா வந்து இது மூளையை வந்து சிக்னல் மூலியமாக கண்களை பாதிக்கப்படுகிறது. ப்ளூ ரேஸ் மூலியமா அதிக பிரைட் வச்சு பார்க்கறது மாதிரி கண்கள் பாதிக்கப்படுவது மாத்திரமல்ல, மூளையிலும் இதோட தாக்கம் வந்து அதிகமா இருக்கு. நாளுக்கு நாள் அதை ஆராய்ச்சியாளர்கள் வெளியிடுறாங்க. அதனால திரை நேரத்தை குறைத்துக் கொள்வது மிகவும் நல்லது. இல்லைன்னா அது வந்து நிச்சயமாக மூளைகள்ல சின்ன குழந்தைகளையே அவர்களுடைய உணர்ச்சி ரீதியான பாதிப்புகளை நிச்சயமா ஏற்படுத்தும். நீங்க சொல்ற விதத்துல கண்களை மாத்திரம் இல்ல, அது குழந்தைங்களுடைய மூளையே பாதிக்குதுன்னு சொல்றீங்க. ஆமா. சரி சரி. அடுத்த கேள்வி, அதிகப்படியான இந்த திரை நேரத்தின் சில விளைவுகள் என்ன? எவ்வளவு திரை நேரம் சரி? வாட் ஆர் த கான்சிக்வன்சஸ் ஆஃப் மோர் ஸ்கிரீன் டைம் அண்ட் ஹவு மச் ஸ்கிரீன் டைம் இஸ் ஓகே? இவ்வளவு பார்த்தா ஓகேன்னு நீங்க சொல்ல முடியுமா? அந்த கொரோனா காலகட்டத்துக்கு பிறகுதான் நாம வந்து அதிகப்படியான திரை நேரத்தை வந்து ஒதுக்கும்படியான ஒரு சூழ்நிலைக்குள்ளாக தள்ளப்பட்டோம். ஏன்னா நம்ம நேர்ல கிளாஸ் அட்டெண்ட் பண்ண முடியாது. நிறைய இடங்கள்ல பிள்ளைகள் நேர்ல பள்ளிக்கு போக முடியாது. இப்படி பல விதமான பிரச்சனைகளை அவங்க வாழ்க்கையில் அனுபவித்ததுனால அப்பதான் வந்து இது அதிகமா வந்து யூடியூப்ஸ் மூலியமா ஆன்லைன் மூலியமா கிளாஸஸை கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அது வந்து மாணவர்கள் மத்தியில ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு சொல்லலாம். இன்ன வரைக்குமே அநேக மாணவர்கள் அந்த இந்த திரையில இருக்கிற அந்த டைமை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே தான் போறாங்களே தவிர அவங்க அதை வந்து திரும்ப ரெகுலர் ஆரம்பிச்சிட்டுன்னு சொல்லி குறைக்கிற மாதிரி தெரியல. காரணம் என்னன்னா அதுல இருக்கிற கான்சிக்வன்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நிமிஷத்துக்கு இவ்வளவுதான் நம்ம மனதுல வந்து ஒரு பதிவுகளோ இதை ஏற்படுத்தக்கூடும். ஆனா இவங்க ஷார்ட்ஸ் வீடியோஸ் பார்க்கும்போது, அது ஒரு சப்ஜெக்டா படிக்கும்போது வந்து தாக்கத்தை பார்க்கிலும் இவங்க வந்து சின்ன சின்ன ஷார்ட் வீடியோஸை வந்து இன்னைக்கு அநேகர் பாக்குறாங்க. ஒரு செகண்ட்ல விறுவிறுன்னு ஒரு 50 100ன்னு பாத்துருவாங்க ஒரு நிமிஷத்துக்குள்ள. அப்படி வந்து தொடர்ந்து கண்களுக்கு வந்து கிடைக்கிற காட்சியின் அளவுகள், இப்ப நம்ம வந்து இப்போ காட்சியோட அளவு இருக்கு. ஒரு இதை வந்து இப்படி பாக்குறோம், அடுத்தது ஒரு மாறுறதுக்குள்ள அவங்க வந்து அதுல இருக்கிற செய்திகளையும் கேட்டுக்கிறாங்க. அதே நேரத்துல வேக வேகமா அவங்க வந்து அதை மூவ் பண்ணுவாங்க. அதை நம்ம பார்க்க முடியும். ஷார்ட்ஸ் வந்து இன்னைக்கு ஷார்ட்ஸ்னாலதான் என்ன செய்யும்னு கேக்குறாங்கன்னா, அதிகமான ஷார்ட்ஸ் ஒரு நிமிஷத்துக்கு வந்து 100 150 மினிமம் நீங்க கை வச்சீங்கன்னா ஒரு 100 போயிடும். நீங்க வந்து கவுண்ட் பண்ணி கூட பார்க்கலாம். ஒரு விரலை வச்சு அப்படி மூவ் பண்ணுவாங்க. பாத்தீங்கன்னா ஒரு டக்கு 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 டக்குன்னு ஒரு யாருமே ஒரு ஷார்ட்ஸை கூட முழுமையா பார்க்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல இருக்கும். அவங்க என்ன செஞ்சிரும்னா அது அவங்க உடல் ரீதியா என்ன சொல்றாங்கன்னா, நிச்சயமா இது வந்து அவங்களுடைய ஸ்ட்ரெஸ் லெவலை, மன அழுத்தத்தை வந்து அதிகப்படுத்தும்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது வந்து நாளுக்கு நாள் அவங்க அதிகமா ஸ்டார்ட்ஸ் பாத்துக்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டினாங்கன்னா அவங்க ஸ்ட்ரெஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகும் கண்டிப்பா. அப்போ வந்து மனநிலையில பல கோளாறுகள், அதாவது டோபமைன், செரட்டோனின் இருக்க, ஆசிட்டோசின் இருக்க நம்ம மூளையில இருக்கிற கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படலாம். அதனால வந்து அவங்களுக்கு நிறைய மன உளைச்சல்கள் ஏற்படும் சொல்லி சொல்றாங்க. இத குறித்து இன்னும் கொஞ்சம் எடுத்து சொல்லுங்களேன். ஏன்னா நிறைய பேர் இதுல பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. கண்களில் படும் காட்சிகள் எல்லாமே மனதுல பதியும். அதாவது மூளையில வந்து ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய ஒரு கண்கள். அது வந்து ஒரு நிகழ்ச்சியை பார்த்து ஒரு குறிப்பிட்ட செகண்ட்ஸுக்கு அப்புறம் தான் அடுத்த நிகழ்ச்சிகளை வந்து நம்ம பார்க்க முடியும். 1/3ன்னு சொல்லுவோம். அதுக்கு டிஃபரன்ஸ் இருக்கும். ஒரு இதை பார்த்துட்டு அடுத்து இப்படி திருப்பும் போது 1/3 செகண்ட்ஸ் வந்து அது ஸ்டில்லா இருந்துட்டு தான் அடுத்த காட்சி நமக்கு வரும். ஆனா அது வேகத்தினால நமக்கு வந்து அது நீங்க இன்னும் சொல்ல போனா பழைய காலத்து சினிமால வந்து பிலிம் ஓடுறதே 1/3ல தான் செட் பண்ணிருப்பாங்க. அது ஸ்பீட. ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த இது கொஞ்சம் ஸ்லோவா ஓடும்போது பாத்தீங்கன்னா அந்த படம் விட்டு விட்டு போற மாதிரி தெரியும் நமக்கு. சோ அதனால அது காட்சி அமைப்பு வந்து எப்பயுமே நமக்கு வந்து ஒன்ன பார்த்துட்டு அடுத்தது பாக்குறதுக்கு கொஞ்சம் டைம் வந்து எடுத்துக்கும். அது ரெஜிஸ்டர் பண்ணும் அதை நம்ம பிரெயின்ல. அது வந்து தொடர்ச்சியான ரெஜிஸ்டர்ஸ் வந்துகிட்டே இருக்கும். வேக 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 வேகமா அந்த ஷார்ட்ஸ் பார்க்கும்போது அது ஒண்ணு வந்து ஒரு நடிகரை பத்தி இருக்கும், ஒண்ணு வந்து அரசியலை பத்தி இருக்கும், ஒண்ணு வந்து ஏற்கனவே நம்ம பார்த்த ஷார்ட்ஸே திருப்பி வரும், ஒண்ணு பத்தி பக்தியை பத்தி இருக்கும். இப்படி பல விதமான டிஃப்ரெண்ட் ஆங்கிள் இருக்கும். ஷார்ட்ஸ் அமைக்கப்பட்டிருக்கும், வடிவமைக்கப்பட்டிருக்கும். சோ அந்த டிஃப்ரெண்ட் ஆங்கிள் இருக்கிறதுனால அந்த ஒண்ணும் நம்ம மூளையை வந்து ஒண்ணா போய் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணும்போது அது வந்து என்ன செய்யணும்னா அது வந்து உடனே காரியங்களை வந்து ரொம்ப வேகமா நம்ம செய்யறதுனால அது போதிய நேரம் நம்ம அதுக்கு கொடுக்காததுனால அது என்ன செஞ்சிரும்னா சோர்வடைய கூடும். இந்த சோர்வை தான் என்ன சொல்றாங்கன்னா நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸா மாறும், அது டிப்ரெஷனா நாளடைவுல வந்து மாறக்கூடும்.
இன்னும் சொல்ல போனா இன்னும் பெரிய ம். ஆபத்துகள் விளைவுகளை கூட அது ஏற்படுத்தக்கூடும் அப்படின்னு சொல்றாங்க. எப்படின்னு சொன்னீங்கன்னா, தொடர்ந்து ம். ஸ்கிரீன் டைம்ல வெறும் ஷார்ட்ஸாவே படங்களை பார்க்காம ஷார்ட்ஸே பார்த்துக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு அதே பாதிப்புகள் மனதளவுல உட மன ரீதியான பாதிப்புகளை நிச்சயமா அவங்க வந்து வாழ்க்கையில சந்திக்க நேரிடும். அது சில நேரம் அது வந்து அது ம். இல்லாம அவங்களால இருக்க முடியாது. அப்படி பார்க்காம இருக்க முடியாத சூழ்நிலை ம். வரும். அது ஒரு அடிக்ஷனா கொண்டு வரும். அந்த அடிக்ஷனுக்கு வந்து திரும்ப நம்ம ரொம்ப ம். ட்ரீட்மெண்ட் எடுத்து வெளியில வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையை கூட உருவாக்கக்கூடும். ம். நல்லா சொன்னீங்க. இப்ப அது இல்லாம இருக்க முடியாதுன்னு சொன்னீங்க. அது உண்மைதான். நான் பார்த்த காரியம் ஒரு வீட்டுக்கு பிரேயருக்காக போயிருக்கும்போது, ஒரு சின்ன பையன் குழந்தை ஒரு 1 இயர் இருக்கும். அவன் பார்த்தா திடீர்னு அழ ஆரம்பிச்சான். என்னன்னா அந்த அம்மா ஃபோன் பண்ணோன்னு அந்த ஃபோன் அவன் கிட்ட இருந்து பிடுங்கிட்டாங்க. அதுக்கு அழுவுறானாம். அப்புறம் நான் சொன்னேன், "என்ன இந்த மாரி அவன ஒரு அடிக்ட் மாரி பண்ணி வச்சிருக்கீங்களே ஃபோனுக்குன்னு" கேட்கும்போது, அவங்க சொன்ன ஒரு காரியம், பிரதர் நான் இது குடுக்கலன்னா ரொம்பவே அழுவான். நைட் அவன் தூங்குற வரைக்கும் ஈவன் மிட் நைட்டா இருந்தா கூட, அத குடுத்தா தான் அவன் சமாதானமா இருப்பான். கண்டிப்பா. இல்லன்னா ரொம்ப அழுவான், ரொம்ப தொந்தரவு பண்ணுவான்னு சொல்லி, அவ்வளவாக இது பண்ணாங்க. நான் சொன்னேன், "அந்த மாரி எல்லாம் நீங்க பண்றது தவறு. அவன் ஒரு வேளை அழுவட்டும் பரவால்ல. எத்தன நாள் அழுவ போறான்? ஒரு 4 நாள், 1 வாரம் அழுவானா, அப்புறம் கொஞ்சம் சரியாவும். நீங்க இந்த பழக்கத்த மாத்தணும். கண்டிப்பா இப்பவே மாத்தணும்னு சொல்லி, நான் அவங்களுக்கு ஸ்ட்ராங்கா அட்வைஸ் குடுத்தேன். அதுக்கப்புறம் அவங்க அத ஃபாலோ பண்ணி, அ ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். கண்ணெல்லாம் அவனுக்கு பாதிச்சிருந்துச்சு. கண்டிப்பா. கண்ல தண்ணி வரும் எப்பவுமே. இப்ப பரவால்ல அப்படின்னு சொல்லி தேங்க்ஸ் சொன்னாங்க. இந்த மாரி நீங்க கூட பார்த்திருப்பீங்கல்ல? நெறைய உண்மையா காரியங்கள். பார்த்திருக்கேன். நீங்க சொன்னது 100க்கு 100 உண்மை. அ. 2 நாள் 3 நாள் கூட அவங்க கஷ்டப்பட்டா ம். பின்னாடி வந்து அவங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு கண்கள்ல இதுலலாம் நல்ல சிறப்பா ம். நம்ம மீட்டெடுக்க முடியும். ஆனா நாளாயிடுச்சுன்னா அது ஒண்ணுமே செய்ய முடியாத ஒரு ம். சூழ்நிலை உருவாகக்கூடும். ஆனா நெறைய பேர் இன்னைக்கு ம். என்ன பிரச்சனை கேட்டீங்கன்னா, ஜாயிண்ட் ஃபேமிலியா இல்லாததுனால, தனி குடும்பமா இருக்கிறதுனால, இவங்க சாப்பாடு ஊட்டுறதுக்கு கூட ம். அலுப்புப்பட்டுட்டு மொபைல கையில குடுத்துருவாங்க. அந்த குழந்தை அத பார்த்துக்கிட்டே ம். ம். சாப்பிட்டுட்டு இருக்கும். ஆனா இவங்க நினைக்கிறாங்க ம். பிரச்சனை இல்லாம சாப்பிட்டுருதுன்னு. ஆனா அது பார்க்கறதுனால அது ம். உணவுகளோட தன்மையும் மறைஞ்சு போயிரும். அந்த உணவுகளுக்கு அது என்னதான் இருந்தாலும் கூட, அந்த உணவுகளோட ருசி கூட அந்த குழந்தைக்கு தெரியாம அது பாட்டுக்கு சாப்பிட ஆரம்பிச்சுரும். இப்படி பல பிரச்சனைகள் கரெக்ட், குழந்தைகள் கரெக்ட். சந்திக்க நேரிடும். எல்லாரையுமே இது பாதிச்சுட்டு இருக்கு. கண்டிப்பா. அடுத்த கேள்வி, திரை நேரத்தை குறைப்படுத்துவது எப்படி? அல்லது ஹவ் டு டிக்ரீஸ் ஸ்கிரீன் டைம்? இத குறித்து கொஞ்சம் அட்வைசஸ் அல்லது ஆலோசனைகள் குடுத்தீங்கன்னா ரொம்ப நேயர்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். இத குறித்து கொஞ்சம் சொல்லுங்க. ஆ திரை நேரம் வந்து இப்போ ஸ்கூலுக்கு போறவங்க, மத்தபடி வீட்ல இருக்கவங்க, இப்படி தனிப்பட்ட ஒவ்வொரு நேரத்துக்கு ஏத்தார் போல வந்து திரை நேரத்த ஒதுக்கிக்கிறாங்க. இதுல பர்ட்டிகுலரா பார்த்தீங்கன்னா, ம். நம்ம வந்து பிள்ளைகளுக்கு குழந்தைகள் இருக்கிற குழந்தைகளாக அவங்க வளர்ற நேரங்கள்ல, நம்மளால நிச்சயமா வந்து அவர்களுடைய திரை நேரத்த குறைத்து பயன்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்ப உருவாக்க முடியும். இத வந்து நீங்க நெறைய அனுபவங்களால பார்க்கலாம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளியில நம்ம அவுட்டிங் கூட்டிட்டு போறதுனால, அவங்கள வந்து ஒரு பார்க்குக்கு ம். கூட்டிட்டு போறதுனால, சோசியல் இன்டராக்ஷன வந்து நம்ம நெறைய குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். அதாவது என்ன ம். சொல்றாங்கன்னா, ஆராய்ச்சி சைக்காலஜிஸ்ட் 1 இயர்லேருந்து 6 இயர் வரைக்கும் தான் அந்த புள்ளைங்க வந்து சோசியல் இன்டராக்ஷன்ல வந்து கத்துக்கிறாங்க. அவங்க வந்து ம். சமுதாயத்துல வந்து என்ன நடக்குது அப்படின்னு அவங்க எல்லாத்தையும் பார்த்து தெரிந்து கொள்ளக்கூடிய வயது 1லிருந்து 6 வரை அப்படி சொல்றாங்க. ம். 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 ஸோ அப்ப அந்த 1லேருந்து 6 வயசு வரைக்கும் நம்ம குழந்தைகள வளர்க்கும்போது, அவர்களுக்கு வெளி உலகத்த கூட்டிட்டு போய் காட்டி, அவர்களுக்கு வந்து சாப்பாடு ஊட்டுறப்பலாம் வந்து நம்ம வெளியில கூட்டிட்டு போயோ, பரவால்ல கொஞ்சம் டைம் ஆகும், வேற வழி இல்ல. அதெல்லாம் நம்ம செஞ்சு கொஞ்சம் பிரயாசப்பட்டு, ம். அவர்களுக்காக நேரத்த ஒதுக்கி இதெல்லாம் கற்றுக்கொள்கிற வயது என்பதை உணர்ந்து, நம்ம ம். அவங்களுக்கு தேவையான உணவு குடுக்குறது, நம்ம அவங்கள வந்து வெளியில கூட்டிட்டு போறது, ஒரு ம். பார்க்குக்கு கூட்டிட்டு போய் பார்க்குறது, ஒரு ம். இன்னும் சொல்லப்போனா ஒரு சர்ச்சுக்கு கூட்டிட்டு போறது, அங்க ம். பிச்சை எடுக்கிற ஒரு பிச்சைக்காரங்கள கூட காட்டி நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு மெசேஜ சொல்லிக் குடுக்கலாம். வாழ்க்கையில ம். இப்படிலாம் கஷ்டம் வரும். இப்படியெல்லாம் வந்து அனுபவிக்கிறாங்க. இவங்க இத வச்சு ம். தான் சாப்பிட்டுக்குவாங்க. ரொம்ப பாவம். நமக்கு ஹெல்ப் பண்ணு இந்தா அப்படின்னு சொல்லி ஒரு ரூ. 100 ரூ. 10 காச குடுத்து போடு. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணு அப்படி சொல்லி இப்படியெல்லாம் வந்து வளர்க்கணும்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ ம். இதெல்லாம் நம்ம செய்யும்போது தான் குழந்தைகள் வந்து சமுதாய இதுல எத்தனையோ விதமான காரியங்கள் இருக்கு. நம்ம வந்து சோசியல் மீடியா தான் நமக்கு எல்லாம். அது மொபைல பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால தான் நமக்கு வந்து நெறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறோங்கிற அந்த முதல் கான்செப்ட் வந்து அவங்களுக்கு மனசளவுல மாறக்கூடும். இப்ப ம். எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, நெறைய நாலேட்ஜ் கெயின் பண்ணணும்னா, நீங்க வந்து நெறையா வீடியோஸ் பார்க்கணும். நெறையா ஒரு ம். சப்ஜெக்ட்டயே வந்து எந்த வீடியோஸ வேணுமோ போட்டா எல்லாமே விரல் நுனியில கிடைக்கும். ஸோ ம். உலகத்த பத்தி நம்ம நெறைய தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம வந்து யூடியூப்ஸ் நெறைய பார்த்தா தான் கத்துக்க முடியும்னு சொல்லுவாங்க. அது ம். முற்றிலும் தவறான காரியம்.
நான் ஆதி காலத்துல இருந்த எத்தனையோ பேர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் இருந்தாங்க. அவங்க எல்லாம் வந்து யூடியூப்ஸ் இதெல்லாம் பார்த்து வந்து படிக்கவே இல்லை. ஆமா. அவங்க வந்து இயற்கையா புத்தகங்களை வாங்கி படிச்சு அநேக ம். இடங்களை வெளி உலகம் போய் பேப்பர்ஸ் டெய்லி ரீட் பண்ணி இன்னைக்கு வந்து ம். எல்லாத்தையுமே யூடியூப், ஃபேஸ்புக் எல்லாமே இப்படி கொண்டு வந்ததுனால எல்லாத்தையுமே மீடியாலேயே அவங்க வந்து பாக்குறாங்க. அது வந்து ம். முற்றிலும் நம்மளுடைய வாழ்க்கை தரம் வந்து நாளுக்கு நாள் வந்து இதனால நம்ம அது அடிமைத்தனத்துக்குள்ளாதான் கொண்டு ம். போகுமே தவிர நம்ம ம். வந்து ஒரு சோசியல்ல ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை உருவாக்காது. அதனால பேப்பர் படிக்கிறது பழைய காலத்துல கிராமத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அதிகாலையில் 5-6 மணிக்கெல்லாம் போய் ஒரு டீ கடையில உட்காந்து ஒரு பேப்பரை வாங்கி எல்லாருமே சுத்தி சுத்தி படிச்சு படிச்சு பேசிக்கிட்டு இருப்பாங்க அதை பத்தி. ஆமா. ஸோ அது மாதிரி சோசியல் இன்ட்ராக்ஷன் ரொம்ப முக்கியம். சோசியல் ம். இன்ட்ராக்ஷன் இல்லாத பிள்ளைகள் வெறும் கேம்ஸ் இதை மட்டும் பார்த்து வளர்ந்து வந்த பிள்ளைகளும் கூட பின் நாட்கள்ல வந்து ஒரு சின்ன பிரச்சனையை தாங்காம உடனே சூசைட் அட்டன் பண்றாங்க. இதை வந்து ம். ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால ம். ம். பிள்ளைகளுக்கு ஒரு வயதிலிருந்து 6 வயது வரைக்கும் நல்ல ஒரு சமுதாய பற்றுதல், நிறைய திருவிழாவுக்கு கூட்டிட்டு போகணும், நிறைய கல்யாணத்துக்கு கூட்டிட்டு போகணும், நிறைய மேரேஜஸ் கொண்டு கூட்டிட்டு போகணும். இப்படி பல காரியங்களை பிள்ளைகளை நம்ம எல்லாரு கூடயும் பழக விடணும். இப்ப சில பிள்ளைகள்லாம் ம். பாத்தீங்கன்னா அம்மா அப்பாவை தவிர யாருக்கிட்டையுமே ஒண்ணு ம். மொபைலை பார்க்கும், இல்ல அம்மா அப்பாட்ட இருக்கும், இல்ல அப்படி ம். இருக்கும். அப்படி வளர்ற குழந்தைகள் எல்லாருமே வெளி உலகத்துக்கு வந்து என்னைக்குமே அவங்க விரோதமா இருப்பாங்க. ஏன்னா ம். அவங்களுக்கு இதை தவிர எதுவுமே தெரியாது. அதனால ம். அவங்களெல்லாம் எல்லாம் சோசியல் இன்ட்ராக்ஷனை கொடுத்தா நிச்சயமா அந்த பிள்ளைகள் வாழ்க்கையில அவங்க வந்து அப்பதான் வந்து சமுதாயத்தோட அவங்க ஒத்து போவாங்க, எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்குவாங்க. ம். 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 அதனால அப்படிப்பட்ட காரியங்களை பிள்ளைகளுக்கு வளர்த்துட்டோம்னா ம். ஆட்டோமேட்டிக்கா அவங்களுடைய பின் நாட்கள்ல 15 வயசு 6 வயசுக்கு அப்புறம் 8 வயசு 10 வயசுல எல்லாம் அவங்க சோசியல் இன்ட்ராக்ஷன் அதிகமா இருந்ததுன்னா எல்லாரு கூடயும் ம். போய் விளையாடுவாங்க, எல்லாரு ம். கூடயும் வெளியில ஈவினிங்ல போய் விளையாடுவாங்க. ம். அனாவசியமா அந்த எனி டைமும் மொபைலுக்குள்ளேயே வந்து டயத்தை வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. நல்லா அருமையா அதுதான் வந்து சொன்னீங்க. இப்ப நாளடைவுல ம். நல்லா சொன்னீங்க. அடுத்த கேள்விக்கு நம்ம போவோம். திரை நேர மேலாண்மையை எவ்வாறு கட்டுப்படுத்துவது? How to have a control on screen time management? ஸ்கிரீன் டைம் மேனேஜ்மெண்ட் இப்போ வந்து நிறைய அட்வான்ஸ்டு மொபைல்ல அவங்களே வந்து அதை வந்து முக்கியத்துவப்படுத்தியிருக்காங்க. இப்போ வந்து அதுக்குன்னு சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நாளைக்கு நான் 1/2 மணி நேரம் இல்ல கூடுதலாக 1 மணி நேரம் இல்ல அதிகபட்சம் 2 மணி நேரம் செலவழிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சில அது கால நிர்ணயம் செய்திருக்கிறாங்க. இப்போ வந்து சின்ன குழந்தைகளுக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஓகே, அதுக்கு கொஞ்சம் வயது கூடியவர்களுக்கு அடலன்ஸ் பீரியட்ல ஒரு 1 இயர் ஓகே அப்படிங்கிற மாதிரி ஒரு கால நிர்ணயத்தை அவங்களே உருவாக்கி வச்சிருக்காங்க அதுக்குள்ள. ஸோ நம்ம அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை வந்து ஆப்ஷன்ஸ் உள்ள மொபைல் லேட்டஸ்ட் மொபைல்ல அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை போய் நம்ம வந்து ஆன் பண்ணி வச்சிருந்தா நிச்சயமா அது நமக்கு வந்து ஒரு வார்னிங் மெசேஜும் அதை இந்த டயத்துக்கு மேல நீங்க பார்க்காதீங்க, அது உங்களுக்கு கெடுதல்ங்கிற ஒரு நியூஸையும் அது கொடுக்கக்கூடியதாக இப்ப நாளடைவுல உருவாக்கப்பட்டிருக்கிறது. காரணம் அதோட இதை வந்து அவங்களும் உணர்ந்து மொபைல் கம்பெனிலையும் அதை வந்து இப்போ வந்து டைம் மேனேஜ்மெண்ட்டை கொடுக்குறாங்க. ஆனா அடிக்ஷன் அப்படின்ற ஒரு காலகட்டம் வரும்போது இது வந்து இதிலிருந்து மீண்டு வர எனக்கு வேற வழியே இல்லை, ட்ரீட்மெண்ட் கூட போறேன், டாக்டர்கிட்ட கூட ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன், ஈவன் தோ என்னால வந்து அதுல இருந்து வெளியே வர முடியாது அப்படிங்கிறப்பட்ட சூழ்நிலையில என்கிட்ட சில பேர் கவுன்சிலிங் வந்தாங்க. நான் வந்து ஒரு கிறிஸ்டியனா இருக்கிறதுனால ஒரு சின்ன ஒரு அட்வைஸ் தான் கொடுத்தேன். என்ன கொடுத்தேன்னு கேட்டீங்கன்னா, ஜஸ்ட் ப்ரே. நீங்க வந்து எந்த மதமா வேணுமோ இருங்க, அது பிரச்சனையே இல்லை. நீங்க வந்து ஏசப்பாட்ட ஒரு சின்ன ஒரு ப்ரேயர் நீங்க பண்ணுங்க, நிச்சயமா அவங்களுக்கு வந்து ஒரு மாற்றத்தை நிச்சயம் தருவாரு. உங்களுக்கு விசுவாசம் இருந்தா நாங்க வந்து நாங்களும் சேர்ந்து ப்ரேயர் பண்றோம், நீங்க வந்து அதை நீங்க விட்டுட முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் வாலண்டியரா பிரதர் எனக்கு ப்ரேயர் பண்ணுங்க பிரதர், எனக்கு நிச்சயமா அதுல இருந்து வெளியே வரணும், என்னால முடியலன்னு சொல்லும்போது நாங்க ப்ரேயர் பண்ணி அவங்களுக்கு நல்ல மாற்றங்கள் நடந்து அவங்க வாழ்க்கையில வந்து இன்னைக்கு சிறப்பா இருக்காங்க. அவங்க வந்து இங்க ஃபுல்லா மதம் மாறணும்னு சொல்ல, அவங்க ஜஸ்ட் ஒரு ஆண்டவர்கிட்ட ஒரு ப்ரேயர் பண்ணும்போது நிச்சயமா அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. அதுக்கு சாட்சியா நானே இருக்கேன். நிறைய பேர் அதுல இருந்து விடுபட்டு இருக்காங்க. என்ன சொல்ல வரீங்கன்னா, நமக்கு அதுக்குள்ள ஒரு வெறுப்பு இருக்கணும் இல்லைங்களா? அதுல இருந்து வெளியே வரணும்ன்ற ஒரு கண்டிப்பா இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், மனம் வேணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம தீர்மானிக்கணும். கண்டிப்பா கண்டிப்பா. அடுத்த கேள்வி what are some of the areas that we need to instruct our children to take care? குழந்தைகள் கவனமாக இருக்க நாம் அறிக்க வேண்டிய சில பகுதிகள் யாவை? என்னென்ன பகுதிகளை நம்ம அவங்களுக்கு சொல்லணும், இதுல இருந்து நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்லி? முக்கியமா சில்ட்ரனுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியதை மட்டும்தான் சில்ட்ரன் தெரிஞ்சுக்கணும். அதுல ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம இருக்கணும். இன்னைக்கு வந்து நம்ம வந்து அட்வான்ஸ்டு டெக்னாலஜில இருக்கிறோம், கல்ச்சுரல் வந்து ரொம்ப வளர்ந்துருச்சு, நம்ம இந்திய கலாச்சாரம் வந்து இன்னைக்கு வந்து அட்வான்ஸ்டு ஆயிடுச்சு, லண்டனுடைய கலாச்சாரத்தை வந்து பெங்களூர் பட்டணங்கள் இப்படி பெரிய பட்டணங்கள்ல நம்ம ஃபாலோ பண்றோம் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும்
நம்மளுடைய பாரம்பரியம், நம்மளுடைய கலாச்சாரம்ங்கிறது வந்து நம்ம இன்னும் மறக்க முடியாது. நம்ம வந்து நிறைய காரியங்களை வந்து நம்ம பாரம்பரியமா இந்திய நாடுங்கிறது வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்கு. நம்ம கற்புக்கு, நம்மளுடைய மேன்மைக்கு, நம்மளுடைய உடல் ரீதியான அநேக காரியங்கள்ல நம்ம இதெல்லாம் மறைச்சிருக்கணும். அப்படி இப்படி பல காரியங்கள் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால வந்து நம்ம என்னதான் அட்வான்ஸ்டு டெக்னாலஜில இருந்தாலும் கூட பிள்ளைகளுக்கு வந்து எதெல்லாம் கற்றுக் கொடுக்கணுமோ அவங்களுக்கு அந்த இன்னும் சொல்ல போனா 18+ அப்படிங்கிறது எதுக்காக அடிக்கடி மென்ஷன் பண்றாங்கன்னா, அது 18 வயதுக்கு பிறகுதான் வந்து அவனுக்கு அது தேவை. இன்னைக்கு வந்து 18+ வந்து ஒரு சின்ன ஒரு 6, 7 வயசு 8 வயசு பொண்ணு தெரிஞ்சுக்குது, இல்ல 8 வயசு 10 வயசு பையன் தெரிஞ்சுக்கிட்டானா அதன் விளைவுகள் வந்து வேற மாதிரி இருக்கும். நிச்சயமா அவர்களுடைய மன ரீதியான உடல் ரீதியான மாற்றங்கள் அதிகமா வரும். இதெல்லாம் வந்து நிறைய சைக்காலஜி ரிசர்ச் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. அவங்க வந்து சீக்கிரமாக மூவ் அடைகிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் வந்து இவங்களுடைய வயதுக்கு மீறிய கண்ணோட்டமும், வயதுக்கு மீறிய பார்வைகளும், வயதுக்கு மீறிய அந்த மொபைல் சோசியல் இன்ட்ராக்ஷன் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அதனால பிள்ளைகளுக்கு கற்றுக்கொள்ள வேண்டியவை வந்து அந்த பாடத்திட்டங்கள் என்ன, தன்னுடைய வாழ்க்கையிலுடைய எய்ம் அண்ட் கோல்ஸ் என்ன, அவங்களுக்கு ஒரு கோல் செட் பண்ணி இத்தனை வயசுல இதை நம்ம ரீச் பண்ணணும், இத்தனை வயசுல இதை நம்ம கத்துக்கணும், இத்தனை வயசுல இதை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உயர்ந்த லட்சியங்களை வந்து பிள்ளைகளுக்கு நாம சின்ன வயசுல இருந்தே கொஞ்சம் கொஞ்சமா ஊட்டிட்டு வரணும். அப்படி ஊட்டிட்டு வரும்போது நிச்சயமா வந்து அவர்களுடைய கவன சிதறல் வந்தா அவங்க நிச்சயமா நம்மள்ட்ட வந்து தெரிவிப்பாங்க. ரெண்டாவதாக பிள்ளைகளோட வந்து நேரத்தை அதிகம் ஒதுக்கி நிச்சயமா நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணியே தீரணும். அது இன்னைக்கு நாளடைவுல ரொம்ப குறைஞ்சு வந்துருச்சு. ஏன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் வேலைக்கு போறாங்க. ஸோ குழந்தை வர்ற நேரம் அவங்களுக்கே தெரியாது. அப்படிப்பட்ட நேரத்துல வர்றாங்க, தூங்குறாங்க, சாப்பிடுறாங்க, போறாங்க. வீக்லி ஒன்ஸ் தான் அவங்களே பிள்ளைங்களை பாக்குறாங்க, பேரண்ட்ஸை பாக்குறாங்க. அந்த மாதிரியான காலகட்டத்துக்குள்ள நம்ம வந்துருக்கோம். அப்படிப்பட்ட நேரங்கள் எப்படி இருந்தாலும் கூட அட்லீஸ்ட் பெர் டே ஒரு 1/2 hour 1 hour கூப்பிட்டு விசாரிச்சு, இன்னைக்கு ஸ்கூல்ல என்ன நடந்தது, என்ன கத்துக்கிட்ட, நீ என்ன உன்னோட கோலுக்கு அதுக்கேற்ற மாதிரி என்னெல்லாம் கத்துக்கிட்ட, என்னதெல்லாம் விரும்புற, இன்னைக்கு யாராவது உன்னை வந்து ஏதாவது பிரச்சனைகள் ஏதாவது ஒண்ணு சொல்லி கொடுத்தாங்களா, இல்ல நண்பர்களோட இன்ட்ராக்ஷன் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்கும்போது நிச்சயமா அவங்க ஓப்பன் அப் பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு இது ஸ்கூல்லயோ இல்ல வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருந்தா நிச்சயமா வந்து அதை பேரண்ட்ஸ் வந்து பகிர்ந்து கொள்கிற பழக்க வழக்கத்தை நம்ம தான் கொண்டாடணும். அப்படி அந்த பிள்ளைகளை பகிர்ந்து கொள்கிற பழக்கத்தை கொண்டாடாத பட்சத்துலதான் அவங்க சுயமா முடிவெடுத்து நண்பர்கள்ட்ட கேட்டு முடிவெடுத்து சில காரியங்களை செய்யறாங்க. அதனாலதான் நான் வந்து பிள்ளைகள் எப்பயுமே பேரண்ட்ஸோட ஒரு ஃப்ரெண்டா என்னைக்குமே பழகணும். கண்டிக்க வேண்டிய வயசுல கண்டிக்கிறோம். ஆனா அதே நேரத்துல வந்து எனி டைமும் கண்டிச்சுக்கிட்டேவும் இருக்கக்கூடாது. ஒரு ஆஸ் அ ஃப்ரெண்டா ஒரு லவ்வபிள் பர்சனா வந்து நம்ம ஈஸியா ஆக்சஸா இருக்கணும். நம்ம என்னைக்குமே பேரண்ட்ஸ் குழந்தைகள்கிட்ட வந்து நம்மள அணுகிறதே ரொம்ப ஒரு கஷ்டமான காரியமா இருக்கக்கூடாது. எல்லா நேரமும் நம்மள தாட்டலாம், எல்லா நேரமும் நம்மளுக்கு பேசலாம், எந்த நேரமும் நம்மள வந்து ஓன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் சொல்லுவாங்க, பிரதமரே இருந்தா கூட லைன்ல வெயிட் பண்ணுங்க, என் பையன் வந்திருக்கான், கேட்டு பேசுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர். சோ அதனால பிள்ளைக்கு வந்து முக்கியத்துவம், நமக்கு பிள்ளைகளுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்படி கொடுத்தோம்னா நிச்சயமா அவங்க தவறான வழியில எதுவும் போக மாட்டாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் நம்மள்ட்ட நிச்சயமா இன்டராக்ட் பண்ணுவாங்க. அதுக்கு சொல்யூஷனும் கேட்பாங்க. அருமையா சொன்னீங்க, அருமையா சொன்னீங்க. ஸோ பேரண்ட்ஸ் வந்து நல்ல குவாலிட்டி டைம் பிள்ளைகளோட செலவு செய்யணும்னு நீங்க சொல்றீங்க இல்லைங்களா? உங்களுடைய கேஸ் ஸ்டடி எதுனா இருந்திருந்தா அதை பத்தி கொஞ்சம் எடுத்து சொன்னீங்கன்னா கூட அது நம்ம நேயர்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். நான் வந்து கவுன்சிலிங்ல இருக்கிறதுனால கவுன்சிலிங்ல வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து பேரண்ட்ஸுக்கும் பிள்ளைகளுக்குமே ஒரு எதிரிய மாதிரி ட்ரீட் பண்றாங்க. இப்போ வந்து நான் பார்த்த வரைக்கும் இப்போ சமீபத்துல ஒரு பையன் வந்தான். அவங்க அப்பாவை வந்து அவன் அப்பாட்ட வந்து பேசி 3 மாசம் ஆகுது, 6 மாசம் ஆகுது அப்படின்னு. ஏன்னு கேட்டா அவன்கிட்ட நான் பேச மாட்டேன் சார், அவன் அம்மாட்ட தான் பேசுவான், என்கிட்ட எல்லாம் வரமாட்டான். நான் கேட்டேன், ஏன் சார் என்ன பிரச்சனை அப்படின்னா, அதெல்லாம் நான் கிட்டக்கெல்லாம் எதுவுமே விடுறது இல்லை சார். அவன் அவங்கள்ட்ட அம்மாட்ட பேசிட்டு என்ன தேவையோ அதை கேட்டானா நான் காசை டீ கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேன் அப்படி சொன்னார். நான் சொன்னேன், சார் நீங்க காசை கொடுக்கறது பிரச்சனை இல்லை, அந்த பையன் மனசுல என்ன இருக்கு, ஆக்சுவலா அவன் என்ன விரும்புறான், அவன் என்ன செய்ய போறான், அவனுக்கு நீங்க எந்த வகையில நீங்க சப்போர்ட்டா இருக்கீங்க. அப்புறம் லாஸ்ட்ல அவர் அழுகுறாரு, நான் தான் பிள்ளைக்காக தான் நான் வாழ்றேன், நான் பிள்ளை யாருக்காக சார் நான் வாழ்றேன், குடும்பத்துக்காக தானே சார் நான் வாழ்றேன், அதுக்காக தானே சார் ஓடி ஓடி உழைக்கிறேன். நான் சொன்னேன் நீங்க உழைக்கிறீங்க, நீங்க காசு கொடுக்குறீங்க, அதெல்லாம் ஓகே சார். அதை பார்க்கையில அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா உங்க அன்பை எதிர்பார்க்கறாங்க, உங்களோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு எதிர்பார்க்கறாங்க. அந்த வீட்டுல அப்பாட்ட ஈஸியா பேசி அப்பாட்ட நமக்கு தேவையானதை சொல்லி வாங்கணும். எதுக்கு ஒரு கூட இன்னொரு ஆளு அம்மாட்ட போய் அம்மா மூலியமா அப்பாட்ட போய் திரும்ப அங்கேருந்து ரிஜெக்ஷன் வந்து இப்படி ஒரு ஏதோ ஒரு போஸ்ட்மேன் வேலை பாக்குற மாதிரியே அப்ப அவன் பையன் வந்து அப்படி நினைக்க கூடாது. ஈஸியா அப்பானா அப்பாட்ட போய் பேசணும், அப்பாட்ட காரியங்களை சொல்லணும், அம்மாட்ட சொல்லணும். இதனாலதான் என்ன ஆயிடுதுன்னா பாத்தீங்கன்னா அப்பாவுக்கும் பிள்ளைக்குமே
ஒரு கேப் வந்து விழுந்துகிட்டே இருக்கும். இது நாளடைவில் என்ன செஞ்சிடும் கேட்டீங்கன்னா, கல்யாண இதுலயும் சரி, அவனுடைய எல்லா காரியத்திலும் வந்து தகப்பனை வந்து எதுலையுமே இன்டர்ஃபியர் பண்ண விட மாட்டான். எல்லாதான் என் அந்த காலத்துல நீங்க என்ன சொன்னீங்க, காசை கொடுத்துட்டு போயிட்டீங்க, அப்ப அதே மாதிரி இப்பயும் காசை கொடுத்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிம்பா. சோ அப்ப வந்து எல்லா வகையிலயும் அது வந்து பிரச்சனையா வரும்னு சொல்லி நான் 2 பேருக்கும் புரிய வச்சு, அவங்க 2 பேரையும் ஹக் பண்ண வச்சு, 2 பேரும் அழுது 2 பேரும் சமாதானம் ஆகி, அது என்னன்னா அது வந்து அந்த ஒரு இதுலதான் அவங்க அந்த இதை வந்து அவங்க உணர்ந்துக்கிறாங்க. ஓ, நம்ம பிள்ளைக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணானது இவ்வளவு தூரம் பாதிக்குது, அப்ப நம்ம மேல ஒரு எதிரியை போலச்சு அப்படின்னு அதை உணர்ந்து, அதன் பிறகு அந்த ஃபேமிலி இப்ப நல்லா எந்த ஒரு விஷயம்னாலும் ஷேர் பண்றான். அவன் எதா இருந்தாலும் என்கிட்ட கூப்பிட்டு இப்ப நான் விசாரிக்கும் போது ஒரு நல்ல இன்டராக்ஷன் அவனுக்கு இருக்கு, பொறுப்பு இருக்கு, நல்லா படிக்கிறான். ரொம்ப அருமையா சொன்னீங்க. இந்த விஷயத்துல உங்க இறுதி கருத்து என்ன? வாட் ஆர் யுவர் ஃபைனல் தாட்ஸ் ஆன் தி சப்ஜெக்ட்? நம்ம நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? நேயர்களுக்கு சொல்ல விரும்புறது, பொதுவா அந்த ஸ்கிரீன் டயத்தை பத்தி நம்ம பேசணும், வெல்பீயிங்கை பத்தி. அதனால மெயினா பிள்ளைகளுக்கு நீங்க சொன்ன மாதிரி குவாலிட்டி டைம், ஒரு நல்ல குவாலிட்டி டயத்தை நிச்சயம் பேரண்ட்ஸ் கொடுக்கணும். அப்படி கொடுத்து நீங்க அவங்க வளர்த்து வந்தீங்கன்னா நிச்சயமா அவங்க தன் வாழ்க்கையில வந்து தவறான முடிவு எதுவுமே எடுக்க மாட்டாங்க. அவங்க நிச்சயமா அவங்க வாழ்க்கையில வந்து கரெக்டா அவங்கள்ட்ட எந்த ஒரு இதையும் ஷேர் பண்ணி உங்களுடைய ஒப்புதல் என்னங்கிறதையும் கேட்டு அவங்க செய்வாங்க. பேரண்ட்ஸ் என்ன நினைச்சுக்கிறாங்க, வளர்ந்துட்டான், நம்ம இனிமே சொல்ல தேவையில்லை, அவனுக்கு எல்லாமே தெரியுது, அவன் நிறைய விஷயம் கத்துக்கிட்டான் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனா ஆக்சுவலா அது தப்பு. எல்லா பிள்ளைங்களுமே வந்து என்னதான் நம்ம முடிவு எடுத்தாலும் அப்பாவோட முடிவு என்ன, பேரண்ட்ஸோட இது என்னங்கிறத வந்து நிச்சயமா அவங்க எதிர்பார்க்கறாங்க. அதை தனிப்பட்டு கூப்பிட்டு நான் பேசும்போது நிறைய பேர் சொன்னாங்க, எனக்கு எங்க அப்பாவை ரொம்ப பிடிக்கும், அம்மாவை ரொம்ப பிடிக்கும், அவங்க சொல்றதா எனக்கு முக்கியம், ஆனா அவங்க என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க, அவங்க வந்து என்கிட்ட வந்து அதை ஷேர் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி வருத்தப்பட்டாங்க. சோ அதனால நான் என்ன சொல்ல வரேன், அவங்க வந்து நிச்சயமா அவங்க வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஆனா அவங்க வந்து அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஸ்கிரீன் டயத்துல இருந்து நிச்சயமா அவங்கள வெளியில கொண்டு வர நாமும் சேர்ந்து உழைச்சாதான் அவங்க வந்து அதுல இருந்து வெளியில வருவாங்க. அதுக்காக நிறைய சோசியல் இன்ட்ராக்ஷன் அவங்களுக்கு இன்புட் நம்ம தான் கொடுக்கணும். நம்ம தான் அவங்கள வெளியிடத்துக்கு மற்ற இடங்கள்ல கூட்டிட்டு போய் சமுதாயத்துல யார் யார் எப்படி இருக்காங்கன்னு சொல்லி நிறைய பேசணும். அவங்கள்ட்ட பேசுறதே இல்லை, நிறைய பெற்றோர்கள் இன்னைக்கு பிள்ளைங்கள்ட்ட பேசுறதே இல்லை. அதைதான் அவங்க எதிர்பார்க்கறாங்க. என்கிட்ட அவங்க பேசவே மாட்டேங்கிறாங்க சார், 10 நிமிஷம் கூட பேச மாட்டேங்கிறாங்கலாம் சொல்லியிருக்காங்க பிள்ளைகள், நான் ஸ்கூல்ல ஒர்க் பண்ணும்போது. ஸோ அதனால நிறைய அவங்கள்ட்ட பேசுங்க, கூட உட்காருங்க, அவங்களுக்கு என்ன தேவைன்னு கேளுங்க, அவங்களுக்குரிய காரியங்கள் என்னெல்லாம் நீங்க ஸ்ட்ரகிள் அனுபவிக்கிறேன்னு கேட்டீங்க, நிச்சயமா அவங்க வாழ்க்கையில நடக்கிற பிரச்சனைகளை, போராட்டங்களை நிச்சயமா பகிர்ந்து கொள்வாங்க. ரொம்ப அருமையா அநேக கருத்துக்களை சொன்னீங்க. என்ன நேயர்களே, உங்களுடைய கருத்துக்களை நீங்க எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். இது எல்லா குடும்பத்திலும் பாதிப்பு உண்டாக்கி கொண்டு இருக்கிறது இந்த ஸ்கிரீன் டைம், இந்த திரை நேரம். ஆகையால் அதை நம்ம குறைக்கணும். அது மாத்திரம் இல்லை, பேரண்ட்ஸ் எஸ்பெஷலி உங்க சில்ட்ரனோட நீங்க குவாலிட்டி டைமை நீங்க ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லி நிறைய காரியங்கள் நம்ம கேட்டோம். இதெல்லாம் நம்ம மனதில் வைத்து அதை நம்ம கடைபிடிச்சோம்னா அது உண்மையாவே நம்ம எல்லாருக்கும் அது ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த வேளையில கூட இந்த அருமையான நிகழ்ச்சியில கலந்துரையாடின அருமையான சகோதரர் மிஸ்டர் தேவராஜன் அவர்களுக்கு நிலையத்தின் சார்பில் எங்களுடைய நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நேயர்களே, உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்த வேண்டிய முகவரி info@fibaonline.org. மீண்டுமாக info@fibaonline.org நீங்க தெரியப்படுத்தலாம். இந்த ஆன்லைன் நிகழ்ச்சியை நீங்கள் மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். இதே போன்ற இன்னொரு நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து நாங்கள் விடைபெறுகிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.